அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 3 கிரகநிலைகள் ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்று வலுவான சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 3 கிரகநிலைகள் ஜென்மத்தில் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எண்ணி மூன்றே நாளில் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு லாபத்தில் இருப்பது நிறைந்த வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் நெருக்கடிகளை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் எண்ணி மூன்றே நாளில் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த வேலை சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. சாதகமற்ற சூழலை கிரகநிலைகள் உருவாக்கினாலும் அவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி உங்களுடைய வாழ்வில் நன்மை நிறைந்தவையாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை பல கிரகநிலைகள் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. உதாரணமாக இந்த வேளையில் ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு அடர்ந்த வனப்பகுதியானது இருக்கிறது. மிக அடர்ந்த அமேசான் காடு போன்ற வனப்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்தில் பிறந்து ஒரு 4-5 நாட்களே ஆன குருவி ஒன்று இருக்கிறது. அந்த குருவிக்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை. அப்படி ரெக்கை முளைக்காத அந்த குருவி தன்னிடம் இருக்கக்கூடிய கால்களை வைத்தும் சிறு ரெக்கை துண்டுகளை வைத்தும் அங்கும் இங்குமாக தாவி மகிழ்ந்து இந்த உலகத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த வனப்பகுதி வழியாக யமதர்மன் வருகிறாருங்க. யமன் வந்து அந்த குருவியை உற்று பார்க்கிறார். குருகுருவென்று அந்த குருவியை உற்று பார்க்கிறார். அந்த குருவி அங்கும் இங்குமாக தாவி மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குருவியை யமன் குருகுருவென்று பார்த்து கொண்டிருப்பதை மேலே வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த ஒரு பருந்து ஒன்று பார்க்கிறது. அந்த பருந்து யமன் அந்த குருவியை உற்று பார்ப்பதை எண்ணி யமனின் பார்வை அந்த குருவியின் மீது பதிவது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்காது. ஏனென்றால் குருவியின் ஆயுள் காலத்தை முடித்து வருவார் யமன். எனவே எப்படியாவது யமனின் பார்வையில் இருந்து அந்த குருவியை தப்புவிக்க வேண்டும். அதற்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம் என்று அந்த கழுகு யமன் வேறு சைடு அவருடைய பார்வையை மாற்றும் போது லாபகமாக வந்து தனது கால்களில் அந்த குருவியை பற்றி கொண்டு அங்கிருந்து 7 கடல் 7 மலை என வெகு தூரம் தாண்டி செல்கிறது. வெகு தூரம் தாண்டி சென்று யமனின் பார்வையில் பதியாத அளவிற்கு ஒரு இடத்தை தேடி சென்று செல்கிறது. அங்கு சென்று ஒரு மர பொந்து இருக்கிறது. அந்த மர பொந்தில் அந்த குருவியை பத்திரமாக இறக்கிவிட்டது மட்டுமல்லாது அந்த குருவிக்கு தேவையான உணவையும் கொடுத்துவிட்டு அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று அங்கு விட்டுவிட்டு யமனை நோக்கி அந்த பருந்து வருகிறது. யமனை நோக்கி வந்து, ஏன் அந்த குருவியை உற்று பார்த்தீர்கள்? அந்த குருவி இப்போதுதான் உலகத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு ரெக்கை கூட முளைக்கவில்லை. அதற்குள் அதன் ஆயுளை முடிக்க பார்க்கிறீர்களே, என்ன நியாயம் என்று யமனிடம் வந்த அந்த பருந்து நேரடியாக அவரிடம் கேள்வி கேட்க, அப்போது யமன் சொல்கிறார், இல்லை, நான் குறுகுருவென்று பார்ப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த குருவியின் விதியை எடுத்து பார்த்தேன். அந்த குருவியின் விதியானது இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து 7 கடல் 7 மலை தாண்டி வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பொந்தில் வசிக்கக்கூடிய பாம்புவிற்கு இரையாக மாறப்போகிறது என்று அந்த குருவியினுடைய விதி எழுதியிருந்தது. ஆனால் அந்த குருவி எப்படிடா இங்கிருந்து பறந்து செல்லும்? இதற்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லையே என்று அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் விதிப்படி நடைபெறுவதற்கு நீயே உதவி செய்தால் அந்த குருவியின் ஆயுள் காலத்தை முடித்து விட்டாய். இதனால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. விதிப்படி அனைத்தும் நடைபெற்று விட்டது என்று எண்ணி மகிழ்கிறாருங்க யமன். அது மட்டுமல்லாது விதி வெளியது, விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று கர்வத்துடன் சிரிக்கிறாருங்க. அப்போது அந்த கழுகு சொல்கிறது என்னவென்றால், நான் நினைத்தேன் அந்த குருவியை நான் பிடித்து கொண்டு பறந்து செல்லக்கூடிய வேளையில் உன்னுடைய பார்வை என் மீதும் பதிவதை நான் பார்த்தேன். அப்போதே நான் முடிவு செய்து விட்டேன். என்னை வைத்து ஏதோ மிகப்பெரிய திட்டத்தை தீட்டுகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால்தான் அவ்வளவு தூரம் சென்ற நான் அந்த குருவியை இறக்கி விடுவது போல் இறக்கிவிட்டு பிறகு இங்கு வரக்கூடிய வேளையில் என்னுடைய ரெக்கைக்குள் அந்த குருவியை மறைத்து ஒளித்து வைத்து இங்கு கொண்டு வந்து
வந்திருக்கிறேன், இதோ பார் அந்த குருவி என்று அந்த குருவியை இறக்கி விடுகிறதுங்க அந்த கழுகு. அதை பார்த்தவுடன் அப்படியே யமன் வியந்து போகிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் உறுதியாகவே விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவனின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் நவகிரகங்களிலே குரு லாபத்தில் வலம் வருவது இறைவனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தி நம்மளுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் வலம் வருகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ல் ராகு இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாக கைகூடும். நீங்கள் நினைத்தபடியே நல்ல வரன் கிடைத்து திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறாருங்க ராகு. ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் இருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் ஆகிய கிரகநிலைகள் வலம் வருகின்றன. ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஜென்மத்தில் புதன் மற்றும் கேது இருந்தாலும் பெரிய அளவிலான சங்கடங்கள் ஏற்படாது. அனைத்தையும் தகர்த்தெறிய செய்கிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சூரியன். எனவே இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய புதனால் புத ஆதித்ய யோகமும் கேதுவால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத இனம் புரியாத கவலையும் குழப்பமும் ஜென்மத்தில் இந்த கிரகநிலைகள் இருப்பதால் ஏற்படும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் சிம்மராசிக்காரர்கள் செயல்படுங்க. மற்றபடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியினாதர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாகவும் சாதுரியமாகவும் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானமாகிய 2ல் வலம் வருகிறார். குடும்பஸ்தானம் பாகிஸ்தானத்தை மங்களக்காரகரான செவ்வாய் வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு சிம்மராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தையும் காரிய தடையின்றி சிரமமின்றி சிக்கலின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகளை தங்களுடைய பேரில் சுப விரயங்களாக புதிய அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மங்களக்காரகன். இதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் விரயஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சுப விரயம் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இருக்கிறது. பணி சுமை அதிகரிக்கலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம், பயணம் அதிகரிக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய வகையில் நிச்சயமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. ஆனால் சனி அஷ்டமத்தில் இருப்பதால் அனைத்திலும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவசர கதியில் முடிக்க வேண்டாம். நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. சனியின் அமைப்பு மட்டும் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக சாதகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் சிம்மராசிக்காரர்களுக்கு.